ஒவ்வொரு மாதமும் நம்ம செய்கிற தொடர்ச்சியான மார்க்கெட்டின்றது நம்மட கம்பெனியை வந்து ஒரு நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு கம்பெனியாக மாற்றுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுதான் உண்மையும் கூட. நம்மள்ட்ட ஏற்கனவே கிளைண்ட்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் ஒவ்வொரு மாதமும் ப்ரொமோஷனும் மார்க்கெட்டிங் பூஸ்டிங் ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் செய்யாமல் விட்டுடுறாங்க. அப்படி செய்யாமல் விடும்போது ஏற்கனவே இருக்கிற கிளைண்ட்ஸ் வந்து நம்மள்ட்ட இருந்து விலகி போகும்போது அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இன்னொரு நபர்களோ இல்லாட்டி இன்னொரு கிளைண்ட்ஸோ வந்து நமக்கு தேவைப்படும். அந்த நேரங்களில் வந்து நம்ம ஒரு மார்க்கெட்டிங் செஞ்சு கிளைண்ட்ஸ் எடுக்கிறதையும் தாண்டி பொதுவாக ஒவ்வொரு மாதங்களுமே வந்து நம்ம ஒரு மார்க்கெட்டிங் பூஸ்டிங் அடுத்தது வந்து அந்த மாதங்களுக்கான ப்ரொமோஷன் வீடியோஸை நம்ம சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு தொடர்ச்சியான கிளைண்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரும்போது கூட நம்ம வந்து அதில் இருந்து இலகுவில் வந்து தப்பித்து அந்த கம்பெனியை வந்து ஒரு ஸ்டேபிளாக வைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி கொள்ளலாம். ஸ்மால் பிஸ்னஸ் அண்ட் என்டர்பிரனராக இருக்கிறவங்க கட்டாயம் வந்து உங்களோட சோசியல் மீடியாவில் தொடர்ச்சியான கேம்பெயின்ஸ் தொடர்ச்சியான ப்ரொமோஷன் இதுகளை வந்து செய்யுங்க. அது எப்போவுமே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தவிர அது உங்களுக்கு எந்த ஒரு பிரயோசனமும் தராத ஒரு விடயமாக இருக்காது.